இது என்ன சமைச்ச ஐட்டம்லாம் இருக்கும் பண்ற சமைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஐட்டம்லாம் இங்க வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஹோட்டலுக்கு வந்திருக்கிறோம் குஷி. அப்ப ஏதோ ஒன்னு இருக்கு, இன்னைக்கு ட்ரீட் கொடுக்க போறீங்க எனக்கு. நீங்க நினைச்சதுதான் நடக்காது, இது வேற மாதிரி. எஸ், இன்னைக்கு வணக்கம் தமிழா ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கிறோம். எதுக்காக அப்படின்னா வினோதினியோடைய சீரியல் ஷூட்டிங் இன்னைக்கு இந்த ஹோட்டல்ல இருந்து நடக்குது. ஒரு முக்கியமான சீன் இங்க எடுக்கிறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு வணக்கம் தமிழால இருந்து நம்ம வந்திருக்கிறோம். ஸோ என்னெல்லாம் நடக்குது, என்னெல்லாம் இன்னைக்கு ஷூட்ல இருக்கு, யாரெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்றதான் நீங்க இன்னைக்கு வணக்கம் தமிழா பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. நான் பரத் அண்ட் பூஷிதா. வணக்கம், இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப் உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி. சோ அப்படியே மேல போறோம். மேல போலாம். எப்படினாலும் போய் எல்லார்ட்டையும் பேசி கீசி கொஞ்சம் டைம் ஆகும். ஆமா, தெம்பா நம்ம ஏதாவது கொஞ்சம் சார்ஜ் ஏத்திட்டு போறோம். இப்பதான் சார்ஜ் நல்லா ஏத்திட்டு அங்க இருந்து வந்தோம். நீங்க ஹோட்டல் கூட்டிட்டு வரேன்ட்டு என்ன ஏமாத்திட்டீங்க. இனிமே மேல இருக்கிற விஷயங்களை பார்த்துட்டு தான் நம்ம சார்ஜ் ஏத்த போறோம். மக்களையும் சார்ஜ் ஏத்த விட போறோம். ஓகே, வாங்க மேல போலாம். வினோதினி சீரியல் ஷூட்டிங் செட்ல தான் நாங்க இருக்கிறோம். அண்ட் இப்போ நம்ம கூட ஃபர்ஸ்டா யாரை பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி பரபரப்பா இருக்கு. எல்லாரும் வந்துட்டு இங்க வேர்வையில நனைஞ்சு போயிருக்கிற ஒருத்தங்க மட்டும் ஆமா, அதாவது ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வச்ச ஆப்பிள் மாதிரியே சுத்திட்டு இருந்தாங்க. யாருன்னு பார்த்தா கவிதா மேம் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்களை வந்துட்டு பூர்ணி அப்படின்னு சொல்லணும். வினோதினி சீரியல் வந்து பூர்ணி, எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் நீங்க யாரு? என்கிட்ட பேசுறதுக்கு மட்டும் என்கிட்ட பெர்மிஷன் கேட்டீங்க. நீங்களா வந்தீங்க, நீங்களா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க சீரியல்ல ஒரு தகுதி வேணும் அவங்க கிட்ட பேச. தெரியுதா? அதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபுல் சென்ட்ரலைஸ்ட் ஏசில இருக்கறவ உங்கள மாதிரி வேத்து கொட்டி அது எங்க இருக்குன்னு மட்டும் சொன்னீங்கன்னா அந்த சென்டர்ல பாருங்க எல்லாமே இருக்கு. காத்து கூட வச்சிருக்காங்க. ஓகே, பட் இருந்தாலும் அந்த சீரியல்ல இருந்து வெளியிலேயே வராம அப்படியே இருக்கிறாங்க. காரணம் அதனால தான் நாங்க இன்னைக்கு செட்டுக்கு வந்தோம். சோ எவ்வளவோ சீரியல் சைல்ட் ஆர்டிஸ்ட்ல இருந்து நீங்க நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. வினோதினில பூர்ணியா நீங்க வரீங்க. எப்படி இருக்கு? மக்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? அதை பத்தி சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி சொன்னா நான் போட்டிருக்க கொண்டையை கூட ரசிக்கிறாங்கன்னா பாத்துக்கோங்க. ஏன்னா யூஸ்வலா லாங் ஹேர் இருக்கும். சோ லாங் ஹேர்லயே பாத்துருக்காங்க. உங்க கொண்டை அவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? 2 days பேக் யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் எல்லாமே பாசிட்டிவ் பண்ணி எனக்கே போர் அடிச்சு போச்சு ஆக்சுவலி சொன்னோன்னா. ஸோ இதில் வந்து ஒரு கொஞ்சம் திமிரா ஒரு வேலைக்காரின்னா ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்காம பல்லாருன்னு அறையிறதாங்களே, ஏன் இதை நீ ஒழுங்காக செய்யலை, உன் குழந்தைங்க ஏன் வீட்டு சோஃபாவில் உட்காந்துருக்கு, லைக் அந்த மாதிரி திமிரா இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். முகத்தை பார்த்து எப்படி நெகட்டிவ் ரோல்னு சொன்னாங்க, அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நானே கஷ்டப்பட்டு இப்பதான் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கேன். பாசிட்டிவ் காட்டி நெகட்டிவ் இம்பாக்ட் ஜாஸ்தி. நெகட்டிவ்கான எரிச்சல் தான் நம்மளுடைய. எப்படி இருக்கு இத்தனை வருஷம் பாசிட்டிவ், இப்போ திடீர்னு ஒரு நெகட்டிவ், அதுக்கு எப்படி இருக்கு? அதான் சொல்றேன், நல்லா ரீச் ஆயிருக்கு. யாருமே இன்னும் வந்து லைக் என்ன நெகட்டிவ் திட்டணும்னு சொல்லுவாங்க நெகட்டிவ் கேரக்டர்ஸ்னா, அது இன்னும் ஸ்டார்ட் ஆகல. அதுக்கு வெயிட்டிங். நான் ஆல்ரெடி அன்னைக்கு வந்து போற சொன்னேன். சரி, நீங்க சொல்லுங்க. அப்ப ஃபியூச்சர்ல இன்னும் எவ்வளவு வில்லத்தனத்தை நாங்க பூர்ணி கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம் வினோதினி சீரியல்ல? கொலையா அப்படியெல்லாம் இருக்கணும்னு எனக்கு ஆசை. சோ பார்க்கலாம், அதெல்லாம் ஃபியூச்சர்ல போக போக தெரியும். பட் எனிவேஸ் வந்து உங்களை பார்த்தது ஒரு பாசிட்டிவான ஆரா. எல்லார்கிட்டயும் ஒரு பரபரப்பு இருக்கு. ஆனா நீங்க மட்டும் பரபரப்பே இல்லாம அப்படி இந்த சேலையை வந்து புடவை கடையில் போற மாதிரி இங்கிட்டும் அங்கிட்டும் மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இப்படியே இருங்க. ஸ்டே ஹாப்பி. அண்ட் உங்களுடைய செட்டுக்கு உங்க சீரியலுக்கு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி, தேங்க்யூ. ஸோ இப்போ வினோதினி ஷூட்டிங் ஸ்பாட்டா நம்ம இருக்கோம். ஸோ எல்லா நடிகர்களையும் நம்ம வந்து மீட் பண்ணிட்டு இருக்கோம். ரங்கநாயகி அம்மா இருக்காங்க. அதாவது நல்லா இருக்கேன். யூசுவலா இப்ப மாமியார் அப்படின்னாலே இந்த கிளிஷேவா இந்த மாதிரி இருப்பாங்க அப்படிலாம் இல்லாம வினோதினிக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கீங்க நீங்க. அது எங்களுக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ குடும்பமா வந்து அதுவும் இந்த ஹோட்டல்ல எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஏதோ நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். என்ன நடக்குதுன்னு நீங்களே சொல்றீங்களா? ஹோட்டலுக்கு சாப்பிட வந்துரும். ஹோட்டலுக்கு எதுக்கு வருவாங்க? நீங்க நல்லா கேட்டீங்க. ஆமா, நம்ம ஹோட்டல் வந்து வெறும் சாப்பிட தான் போறோம். ஆனா இத்தனை பேர் கூடி இருக்காங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒன்று நடக்கும். எக்ஸாக்ட்லி. இப்ப பொதுவா மாமியார்னாலே வந்துட்டு வில்லத்தனமா இருக்கிறது, மருமகளை போட்டு பாடாப்படுத்துறது. ஆனா வினோதினியில வந்துட்டு வித்தியாசமா ரங்கநாயகி அம்மா அப்படின்னா வெளியில பாக்குறவங்களுக்கு ஒரு அவங்க சைட்ல இருந்து ஒரு ஆதரவா இருக்கிறது நீங்க மட்டும்தான். ஸோ வினோதினியோடைய டிராவல் எப்படி போயிட்டு இருக்கு, மக்களுடைய ஆதரவு எப்படி கொடுக்குறாங்க? ஏன்னா நீங்க உங்களை நாங்கள் நிறைய சீரியல்ல பாக்குறோம். வினோதினியில எப்படி இருக்கு? வினோதினி வந்து ரொம்ப ஸ்பெஷல் தான். ஏன்னா நான் ரொம்ப நல்ல கேரக்டர், என்னோட கேரக்டர் நல்லா த்ரூ அவுட் ஹீரோயினோடையே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்க மருமகளாக பார்க்காம மகளாக பார்க்குற ஒரு மாமியார். ஸோ அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டு. பையன் வருவான்னு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் இல்லைன்றது, அதனால ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி அந்த பொண்ணு கூட அவங்க எங்களை பார்த்துக்கிறாங்க. அதனால் ரொம்ப முதலேருந்தே பாண்டிங் ஜாஸ்தி.
அதனால ரொம்ப மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர், ரொம்ப சூப்பர் கேரக்டர், ரொம்ப நல்ல சீன்ஸு நல்லா எழுதியிருக்காங்க. அண்ட் நல்லா பண்ணுறீங்க எல்லாருமே. நீங்கள் ஒரு புது டீம், எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் உங்களுக்கு எங்கள் சார்பாக வணக்கம் தமிழா சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. வினோதினி ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். இங்கே செட்டில் நிறைய பேரை நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கிறோம். அதில் இப்போ நம்ம கூட கிரிஷ் அண்ட் ரம்யா, இந்த யங் பேர் அப்படின்னு சொல்லணும். ஸோ வினோதினி சீரியல்லேருந்து எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, பார்த்தேன் உள்ள வந்தப்போ ஏதோ அழுதுகிட்டுலாம் இருந்தீங்க அப்படின்னு இருந்தீங்க. வேண்டாம். சரி, ஓகே, நான் ரொம்ப நடிக்கிறேன். சொல்லுங்க, என்ன இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு இங்க? இன்னைக்கு வந்துட்டு நாங்க ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கோம். ஸோ அதை வந்து எங்க அண்ணி, பெரிய அண்ணி பார்த்து, ஐ மீன் இவர் கூட பேசிட்டு இருக்கிறத பார்த்து ஒரு பெரிய ஒரு சண்டை நடக்குது. என்ன எல்லாரும் திட்டுறாங்க. அதுதான் உங்களை திட்டிட்டு இருக்காங்க. திட்டுறாங்க. ஆனா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அந்த பொண்ணு பாவம் வேணாம்னு ஓடி போகுது. இல்ல அதுதான் நான் வந்து எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு. பட் என்னன்னா இன்னைக்கு நான் ஹோட்டலுக்கு வந்த காரணம் அவங்க கிடையாது. நான் ஜென்ரலா தான் வந்தேன். சகல கையை கொடுங்க சகல. இப்படித்தான் வந்துட்டு பல பசங்க சொல்லி திட்டுறாங்க. ஆனா நம்ம அதுக்காக வரல. கரெக்டா? நம்ம வேற விஷயத்துக்காக வந்தோம். கொஞ்சம் இருக்கும் யதார்த்தமா நடந்தா நல்லா இருக்கும் தோணும்ல. சோ அதனால எங்க அம்மா பார்க்க வந்தேன். அதுல சில சம்பவங்கள் நடந்து இப்படி அடி வாங்கி மிதி வாங்கி. சரி, பரவாயில்ல. இங்க பாருங்க, ஆரம்பத்துல எல்லாமே மோதல்ல தான் ஆரம்பிக்குங்க. போக 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 இருக்குல்ல, நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, ஃபியூச்சர்ல வர இருக்குல்ல. சொல்லுங்க, அவங்க கிட்ட சொல்லுங்க. இங்க பாருங்க, நல்ல பையன் தான் பாருங்க, பாக்க ஹாரி பாட்டர் மாதிரி இருக்கிறாப்ல, கண்ணாடி போட்டு. இல்ல, அவங்க எதுக்கு பயப்படுறாங்கன்னு எனக்கு தெரியும். பேக்ரவுண்ட நினைச்சு பயப்படுறாங்க. உங்க வீட்டுல 2 பேர் இருக்காங்களே, அவங்கள நம்பி எங்கன்னா வீட்டுக்குள்ள வர முடியுமா? என்ன நம்பி வர சொல்லுங்க. சரி, உங்களை நம்பி வரலாம். பட் இருந்தாலும் உங்க அம்மா ரொம்ப ஸ்டேட்டஸ் பாக்குறவங்க, எப்பவுமே ஒரு ஏர் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்களே இங்கதான் கேட்டாங்க, நீங்க எல்லாம் யாரு அப்படின்னு. உங்களுக்கு தகுதி இருக்கா என்ன இன்டர்வியூ எடுக்க அப்படின்னாங்க. பட் இருந்தாலும் சூப்பர். எப்படி இருக்கு இந்த ஒரு ஜேர்னி? எப்படி போயிட்டு இருக்கு? மக்களுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? ரொம்ப ஜாலியா இருக்கு. ரெஸ்பான்ஸ் சூப்பரான ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. டீம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா துருன்னு, யாருமே அந்த ஏஜ் டிஃபரன்ஸே தெரியாது. எல்லாருமே குழந்தைங்க தான் இங்க. அந்த மாதிரி ஒரு துருன்னு ரொம்ப ஜாலியா. இங்க ஒரு 2-3 குழந்தைங்க சுத்திட்டு இருக்கிறத நாங்க பார்த்தோம். அந்த குழந்தைய தவிர்த்து வளர்ந்த குழந்தை யாருங்க செட்ல? வளர்ந்த குழந்தை எங்க அம்மா. உங்க அம்மா தான்? எங்க அம்மா. எங்க அம்மா அது அவங்க ஏஜ்ல தான் பெரியவங்க, ஆனா ரொம்ப குழந்தை. சரி, இது குழந்தை குசும்பு. இந்த செட்டுலயே ரொம்ப குசும்பு தான் அப்படின்னா யார சொல்லுவீங்க? அக்கா, ஹீரோயின் அக்கா. அப்படியா? ஹீரோயின் அக்கா என்ன பண்ணுவாங்க? அப்படி குறும்புத்தனமான வேலைகளை செய்வாங்களா? குறும்புத்தனமான வேலை இப்ப நம்ம க்ளோஸ்ல நின்னுட்டு இருப்போம், அப்பெல்லாம் பண்றது, அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். பாக்குற மக்களுக்கு என்னெல்லாம் ஃபியூச்சர்ல வரும், எப்படி என்டர்டெயினா வச்சுக்க போறீங்கன்றத சும்மா ஜிஸ்டா சொல்லிருங்க. சொல்றீங்களா? நீங்களே சொல்லுங்க. இல்ல, ஆல்ரெடி பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இன்னும் நிறைய ட்ராமா, ஏகப்பட்ட ட்ராமா இருக்கு. பட் எல்லாமே இப்போ சொல்ல முடியாது இல்லையா? ஸோ வெயிட் அண்ட் சி. இன்னும் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ், புது கேரக்டர்ஸ்லாம் வருது. ஸோ எஸ், சூப்பர். மக்கள் பார்த்து தான் சொல்லணும். ஃபேண்டாஸ்டிக். நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது இந்த 2 கதாபாத்திரமும் சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட உங்களுக்காக நான் வந்து வேண்டிக்கிறேன். ஓகே, அக்கான் முறையில நான் பார்த்து செய்றேன். ஓகே, செஞ்சு விடுமா? இது அக்கா மாதிரி இதுதான் நல்லா இருக்கு. ரிலேஷனை மாத்துறீங்களே. சரி விடுங்க, ஒரு அந்நியாரா இருந்து அவங்க ஏதோ பண்றாங்க. ரொம்ப நன்றி. ஆல் தி பெஸ்ட். உங்களுடைய இந்த ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வினோதினி ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கோம். எல்லா கதாபாத்திரங்களோடையும் அப்படியே பேசிட்டு இருக்கோம். என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு, என்னெல்லாம் நடக்க போகுது, இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கோம். இங்க வந்து ஒரு குட்டி பொண்ணை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் பார்த்தேன். என்ன இந்த பொண்ணு வளர்ந்துருச்சு ரொம்ப பெருசா. ரியா நம்ம கூட இருக்காங்க. ரியா, என்ன ரியா அபியும் நம்மள பார்த்த மாதிரி இல்லையே, என்னதான் வளர்ந்தாலும் நம்மளுக்கு வந்துட்டு எப்பவுமே ரியா வந்துட்டு ஒரு குட்டி பொண்ணு தான். ஏன்னா இங்க நம்ம நிறைய பேரை பாக்குறோம். அவங்க எல்லாம் வந்துட்டு உன்னை மாதிரி சைல்டு ஆர்டிஸ்ட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க. இப்ப கவிதா மேம்லாம் அப்படி இருக்கிறாங்க. ஸோ நீ சைல்டு ஆர்டிஸ்டா அபியும் மேம்ல எங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண. அண்ட் இப்போ வினோதினியில ஸோ எப்படி போயிட்டு இருக்கு இந்த ஒரு டிராவல்? நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ எனக்கு அபியும் நானும்ல கிடைச்ச அதே சப்போர்ட் வினோதினியும் கிடைக்குதா. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் அப்பா வந்து ஒரு சிங்கிள் பேரண்டா உன்னை வந்து கஷ்டப்பட்டு வளர்க்குறாரு. ரொம்ப சாஃப்டான அப்பாவா இருக்காரு. அப்பாவுக்கு வந்து அடுத்தடுத்து அப்பாவுக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங்லாம் எப்படி போக போகுது இந்த சீரியல்? நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்குன்றாங்க. இருக்கு. எங்க 2 பேருக்குள்ள இருக்க பாண்ட் வந்து சூப்பரா இருக்கும். ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். ஜாலியா அப்பா. ஓகே, புது வரவுகள்லாம் ஃபேமிலிக்குள்ள வரதுக்கு இருக்கா? எதிர்பார்க்கலாமா? தெரியலையே, அது நீங்க ரைட்டர் கிட்ட தான் கேட்கணும். சரி, ஓகே, நீ சொல்லுறியா? அதாவது இப்போ நீ பண்ணக்கூடிய இந்த கேரக்டர்ஸ்க்கு நிறைய உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல. நீ என்ன கிளாஸ் படிக்கிற? 6th படிக்கிறப்ப கரெக்டா? உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உன்னை பார்ப்பாங்கல்ல டிவியில். உன் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸோட அம்மா அப்பாலாம் பார்ப்பாங்க. ஸோ என்னெல்லாம் சொல்லுவாங்க உன்னோட ஆக்டிங்கை பற்றி? அதை பற்றி சொல்லேன்.
ஸ்கூல்லலாம் வந்து சொல்லுவாங்க ரியா சூப்பராக நடிக்கிற வினோதினியில் பார்த்தேன். அப்புறமா இப்போ நான் வந்து சுட்டி டிவியில் வந்து ஆங்கரிங்காக பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நிறைய குட்டி பசங்களாம் ரெகக்னைஸ் பண்ணுறதை பார்த்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. சூப்பர். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப சுத்தி இருக்கிறவங்கள விட்டுரு, ஸ்கூல்ல சொல்றாங்க, டீச்சர்ஸ்லாம் என்ன சொல்றாங்க? டீச்சர்ஸ்லாம் கூட சொல்கிறாங்க ஆக்டிங் சூப்பராக இருக்குது, நான் வினோதினியில் பார்த்துருக்கேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், என்னோட பசங்களுக்குலாம் கூட உன்னை பிடிக்கும், அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. சரி, அதாவது இப்போ அபீம் நானும் அதுக்கப்புறமா இப்போ சுட்டிலையும் நீ ஆங்கர் பண்ணுற, இப்போ வினோதினின்றது ஒரு புது டீம் இல்லை, ஒரு புது டீம், புது ட்ராவல். இந்த டீமில் இந்த ட்ராவலில் எல்லாரும் உன்னை எப்படி பார்த்துக்கிறாங்க? இந்த ஃபேமிலி எப்படி இருக்குது ஓவராலா? நல்லா இருக்கு, எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. டைரக்டர் டீம்லேருந்து எல்லாருமே ஜாலியாக இருக்கு. அண்ட் க்யூட்டாக நடிக்கிறீங்க. அண்ட் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரியா? தேங்க்யூ. வினோதினி ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கோம். ஸோ இந்த சீரியல்ல நடிக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் உங்களுடைய அபிமான கேரக்டர்ஸை நம்ம மீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கூட கிருஷ்ணா அலைஸ் வாசுதேவன் இருக்காரு. ஸோ வாசுதேவன் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே, என்னன்னா ஒரு சீரியல்ல ஹீரோயின் இருந்தாங்கன்னா ஹீரோ இருப்பாரு. பெரிய கண்டுபிடிப்பு, பெரிய கண்டுபிடிப்பு. சரி இருங்க, விஷயத்துக்கு வர கேளுங்க. இருந்தாங்கன்னா இப்ப இவங்க 2 பேருக்குள்ள அந்த ஸ்பார்க் எப்போ வரும், சேருவாங்களா மாட்டாங்களான்றது தான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் யோசனையா இருக்கும். ஆனா இந்த சீரியல்ல தான் எல்லாமே வித்தியாசமா நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பார்க் வருமா ஃபியூச்சர்ல? அது ஐ திங்க் வந்தா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இப்போதான் 2 ஃபேமிலிஸும் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறாங்க, கெட்டிங் டு நோ ஈச் அதர். அண்ட் ஏன்னா என் கேரக்டர் அண்ட் ப்ளஸ் ஹீரோயின் கேரக்டர் ரெண்டுமே எப்படின்னா தே ஆர் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் அவங்க குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கணும், அதுதான் அந்த ஃபோக்கஸில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பார்ட்னர் தேவையா, அந்த ஃபோக்கஸில் இல்லை. ஸோ அது எப்போ வரும் அது யாருக்கு தெரியும், நீங்கள் பாருங்க. உங்களுக்கு வேணா ஃபோக்கஸ் வேற இருக்கலாம், பட் எங்க எல்லாருக்குமே ஃபோக்கஸ் இதில் தான் இருக்கு. பட் நான் இதை சொல்லி ஆகணும், என்ன அப்படின்னா உங்களுடைய வாய்ஸுக்கு நான் பெரிய ஃபேன். நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்துட்டு கிருஷ்ணாவுடைய இந்த வாய்ஸ் ரொம்ப பெக்குலியரான ஒரு டிஃப்ரெண்ட்டான வாய்ஸு. அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் வந்து சொல்லிக்கிறேன். ரெண்டாவது ரோல்ஸ் அப்படின்றது நம்ம நிறைய நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. பட் இருந்தாலும் இதில் ஒரு அப்பாவா ஒரு பொண்ணை வந்துட்டு எடுத்து வளர்க்குறது அப்படின்றது ஒரு சிங்கிள் ஹேண்டடாக எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. அண்ட் இந்த ரோல் பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இட்ஸ் அ வெரி நைஸ் ரோல். ஏன்னா அவங்க ஸ்டோரி சொல்லும்போது ஐ நியூ தட் இதில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. ப்ளஸ் ஒரு சிங்கிள் பேரண்ட் டெஃபினெட்லி அது எனி கேரக்டர் இட் இஸ் அந்த சிம்பத்தி வரும். எக்ஸாக்ட்லி. ஏன்னா சிங்கிள் பேரண்ட்டாக பீட் லேடி ஒரு கை அது சிம்பத்தி வரும். அண்ட் எஸ்பெஷலி ஒரு பொண்ணை வளர்க்குறது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும், லைக் இப்போ என் கேரக்டர் எங்கே வந்திருக்கேன்னா சின்ன பொண்ணாக இருக்கிற வரைக்கும் ஓகே, பட் ஆஸ் ஷீ இஸ் க்ரோயிங் she needs ஒரு someone like a mother, a motherly figure இருந்தால் தான் she will be comfortable அப்படின்னு ஒரு தாட் என் மனசுக்குள்ளே வந்துருச்சு. ஓகே ஓகே. ஸோ இப்போ என் கேரக்டர் இது எப்படி ஹேண்டில் பண்ணுவான் அண்ட் கதை எப்படி போகும், பிகாஸ் இது வரைக்கும் சிங்கிள் ஹேண்டட்லி நான் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் என் அம்மா அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க, கல்யாணம் பண்ணிக்கோ யூ நீடு அந்த துணை தேவை. பட் ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் நோ, என்னால் முடியும், அப்பாவோ அம்மாவோ நான் என்னால் பார்த்துக்க முடியும். பட் இப்போ ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம் வேர் எனக்கு ஒரு ஷோ இவங்களுக்கு ஐ திங்க் ஐ கேன் நாட் கிவ் ஹர் அந்த ஃபுல் கேர் ஆர் ஐ கேன் நாட் பி தேர் ஃபார் எவ்ரி திங். ஸோ அந்த சில விஷயம் ஒரு ஃபீமேல் தேவை, லைக் ஒரு மதர்லி ஃபிகர் தேவை. ஸோ அது எனக்கு ஒரு மாதிரியா பாதிச்சிருக்கு. லைக் ஐ எம் நாட் எனஃப். பட் அந்த பாதிப்பு தான் நல்லது. ஏன்னா அந்த பாதிப்பு வந்தாதான் இங்க இன்னும் நிறைய விஷயங்கள் நகர்ந்து கதை போகும். பட் எனிவேஸ் இதவே நீங்க ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்றீங்க. ரொம்ப அழகா இருக்கு அந்த ஒரு பாண்ட் அப்படின்றது உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும். எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் ரிலவென்ட் டு எவ்ரிவன். நிறைய பேருக்கு ரிலேட் ஆகிற மாதிரியான ஸ்டோரியா இருக்கு. ரொம்ப அழகான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்க ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. அண்ட் ஃபியூச்சர் எபிசோட்ஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு எங்களுடைய வணக்கம் தமிழா டீம் சார்பா ஆல் தி பெஸ்ட். Thank you so much. ஃபைனலி, அதாவது இவ்வளோ நேரமா வினோதினி சீரியல்ல இருக்கிற நிறைய பேரை நம்ம பார்த்தோம். இப்போ அந்த வினோதினியே நம்ம கூட இருக்கிறாங்க. ஹாய் வினோதினி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நாங்க 2 பேரும் நல்லா இருக்கிறோம். பேச்சு வந்து ரொம்ப என்ன சொல்றது, சீரியல்ல மட்டும் கஷ்டப்படுறது இல்ல, இந்த ஆம்பியன்ஸையும் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இன்னைக்கு வந்து ஹோட்டல் சீனுக்கு வந்திருக்கு, அதனால ரொம்ப சூடா இருக்கு. பார்த்தாலே தெரியல. தெரியுது எங்களுக்கு தெரியுது. இவ்வளவு நேரமா நீங்க நம்ப மாட்டீங்க, அவங்க போட்ட காட்டன் சேலையில எங்களுக்கு கொஞ்சம் விசிறி விட்டாங்க. அதுலதான் நாங்க ஏதோ கொஞ்சம் காத்து வாங்கினோம். ஓகே, இன்னைக்கு என்ன சீனு? நாங்க வெளியில இருந்துலாம் பார்த்தோம், நிறைய சத்தம், நிறைய சண்டை, அழுக எல்லாம் எங்களால பார்க்க முடிஞ்சுச்சு. என்ன நடந்துட்டு இருந்துச்சு?
ஆக்சுவலி சீன் வந்து நான் சொல்ல மாட்டேன், நீங்க வேணும்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹோட்டலில் வந்து ஃபேமிலியாக ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. ஸோ இங்கே சில விஷயங்கள் எல்லாம் நடக்குது, அது வந்து மற்றவங்களுக்கு எல்லாம் தெரிய வைக்காத அளவுக்கு வீட்டுக்கு கொண்டு போய் இந்த பிரச்சனையை எப்படியாச்சும் சால்வ் பண்ணணும், அந்த ஒரு கடினமான சுச்சுவேஷனில் இப்போ போய்கிட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க வணக்கம் தமிழா ஷோக்கு வந்துருந்தீங்க. அப்ப வரும்போது ரொம்ப ஒரு பதட்டம், ஒரு எக்ஸ்பெக்டேஷன், கியூரியாசிட்டிலாம் உங்களுக்கு இருந்துச்சு. ஒரு புது சீரியல் ஸ்டார்ட் ஆக போகுது, எப்படி மக்கள் வந்து வரவேற்க போறாங்க, எப்படி எனக்கு அவங்க அன்பை தர போறாங்கன்னு. இப்ப கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மாசம் 2 மாசம் ஆச்சு. எப்படி இருக்கு, எப்படி உங்களுக்கு அன்பு கிடைக்குது? என்னை பொறுத்த வரைக்கும் சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு வரும்போது நியூஸில் விட்டு மக்கள் பார்க்குறவங்க ஏற்றுப்பாங்களா, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க. ஸோ எனக்கும் வந்து கொஞ்சம் நம்ம நார்மல் பண்ணுறத விட 2 குழந்தைக்கு அம்மாவாக பண்ணும்போது நிறைய ஒரு இது ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ அது கரெக்டாக மக்களுக்கு கன்வே பண்ணணும், அது மாதிரி நிறைய விஷயங்கள் சேலஞ்சிங்கான ரோலாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். நிறைய பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ வரும்போது கொஞ்சம் பயத்தில் தான் வந்தேன். பட் வந்து ரொம்ப கஷ்டம் இருக்குது. கஷ்டம்னா அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் அதோட ரிசல்ட் கிடைக்க முடியும். ஆமாம், அதனால வந்து கஷ்டம் இருக்குது. பட் வந்து நல்லா இருக்குது, ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் மக்கள் நிறைய பேர் பார்த்துட்டு நம்ம சங்கடம் வந்து மக்கள் பார்க்கும்போது அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்களா, ஐயோ வினோதினி உனக்கு இந்த நிலைமை வந்துச்சா பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே மக்களுக்கு நம்மளே பிடிச்சிருக்காது, அதுவே பெரிய விஷயம். அதான் ஆக்சுவலி வந்து என்னன்னா, இவங்க வந்து பேசிட்டு இருக்கும்போது வந்து இந்த கேரளா ஒரு மாசம் ஆச்சு நம்ம வினோதினி ஆரம்பிச்சு. டெஃபினெட்லி இந்த ஒரு 1 to 2 months இருக்கும்ல நீங்க சென்னைக்கு வந்து. முன்னாடி சென்னை வந்திருக்கீங்களா, இல்ல இப்ப எப்படி இருக்கு சென்னை? சென்னையில வந்திருக்கு ஆல்ரெடி, வந்து வேற இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ அது முடிச்சிருங்க. இருந்தாலும் வந்து தமிழ் கேரளாவில் ஒரு 10 நாள் போய் இருந்துட்டு அதுக்கப்புறம் சென்னை வந்தாங்கன்னா தமிழ் எல்லாம் தமிழ் மலையாளம் கலந்து பேசி அவங்களையும் குழப்புறாங்க, நம்மளும் குழப்புறாங்க. நல்லா இருக்குதுங்க, இதுதான் டிஃப்ரெண்டா இருக்கு. இன்னொன்னு இப்போ வந்துட்டு உங்களுக்கு இப்போ கொஞ்ச நாள் தான் ஆச்சு இந்த சீரியல் ஸ்டார்ட் ஆகி நல்லா போயிட்டு இருக்கு. அதுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ், உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ்லாம் இருக்கிறாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா நிறைய வினோதினி ஃபேன் பேஜஸ் அப்படி சொல்லி நிறைய வருது இல்லை, அது பார்க்கும்போதே ஓகே 1 month தான் ஆச்சு நம்ம வந்து, இன்னும் கதைக்குள்ளே அவ்வளோ எல்லாம் போகலை, இப்போ தான் சின்னதாக போயிட்டு இருக்கு. அப்போவே இப்போ இவ்வளோ சப்போர்ட் இருக்கும்போது இன்னும் முன்ன போகும்போது நல்லா இது வருவது எதிர்பார்த்துட்டு இருக்கு. சரி, இந்த மாதிரி ஃபேன் பேஜஸ்லாம் நிறைய பார்க்குறீங்கல்ல, இந்த ஃபேன் பேஜ்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறவங்கள பார்த்து என்ன சொல்ல விரும்புறீங்க? நிறைய இருப்பாங்கல்ல. ஆமாம், அது வந்து சொல்லாமல் இருக்க முடியல. ஏன்னா வந்து எல்லாருமே பிஸியாக இருக்கும். இப்போ படிக்கிற குழந்தைங்களா இருந்தாங்கன்னா படிக்கிறவங்களிருந்து வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது, ஒர்க் போகிறவங்களிருந்து நிறைய பேர் பார்க்குறாங்கல்ல. அவங்களெல்லாம் வந்து அந்த படிக்கிற குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து அவங்க சப்ஜெக்ட் இதெல்லாம் பண்ணி முடித்து அதுக்கப்புறம் வந்து இந்த டைம் எடுத்து நமக்கு வீடியோ எடிட் பண்ணி போட்டு, இல்லைன்னா ஒரு போர்ஷன் நம்மளோட சீரியலோட ஒரு போர்ஷன் பார்த்துட்டு அது வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு வராங்கல்ல. ஸோ அதே ரொம்ப பெரிய விஷயமா எடுக்கிறாங்கல்ல. அவங்களோட அந்த ஒரு பிஸியான லைஃப்ல நமக்காக அந்த ஒரு நிமிஷம் இருந்தா கூட அது வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறேன். இந்த நேரத்துல உங்களுடைய ஃபேன் பேஜை அதுல 2 ஃபேன் பேஜ் நான் தான் மெயின்டைன் பண்றேன்றத சொல்லிக்கிறேன், சரியா? அதெல்லாம் வந்து எனக்கு தான் போய் சேரும். ஏன் தெரியுமா, இப்ப நம்ம எங்க இருக்கோம், ஒரு ஹோட்டல்ல இருக்கோம். எஸ், வாங்கி கொடுப்பீங்கன்ற ஒரு ஜோக்ஸ் அபார்ட் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, ரொம்ப நல்லா பண்றீங்க. இன்னும் நிறைய கஷ்டப்பட போறாங்க. நீங்க சொன்னீங்க ஆரம்பத்திலே, நான் கஷ்டப்பட தமிழ் மக்கள்கிட்ட இருந்து அன்பு வருது அப்படின்னு. இன்னும் நிறைய கஷ்டப்படுவாங்க, நிறைய உங்க அன்பை கொடுங்க. இல்ல அது மட்டும் இல்ல, நம்ம சன் குடும்பத்துக்குள்ள வந்திருக்காங்க. இனி போக போக வந்து இந்த ஆதரவு வர நம்ம சன் குடும்பங்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அது ஒரு ஃபெஸ்டிவலா அப்பப்ப அப்படியே வருஷம் ஃபுல்லா நடக்கும். அதெல்லாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நிறைய விஷயங்கள் உங்களுடைய சீரியல்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். Thank you so much.